பல்லாண்டு என்ன சிறப்பு நிகழ்ச்சி வணக்கம் தாத்தா. நான் தாத்தா அடி போடிங்கோத்தா. ஏய் யாரோ பார்த்து தாத்தான்றே? உன்னை பார்த்து தான் தாத்தா. தாத்தாவே பார்த்தா தான் தெரியும். இல்ல சரி வந்தல்ல, இல்லை ஆடு யாருக்கும் பிடிக்கவில்லை, அதனால அருமையா ஆடு, அழகா பாடு. ஆளான கண்ணை கொள்ளே நானும் வாடாத ரோசாக்கனே, ஆளான கண்ணை கொள்ளே நானும் வாடாத ரோசாக்கனே. எத்தனை நாளான காத்திருக்கு, நான் எத்தனை நாளான காத்திருக்கு, ஆளான கண்ணை கொள்ளே நானும் வாடாத ரோசாக்கனே. பந்தயமா போட வந்து பட்டத்து எனையோடு நானும் பந்தயமா போட வந்து
சரியா இருந்தா நானும் மெச்ச காரணமா என் பீமன் சரியா இருந்தா நானும் மெச்ச காரணமா நம்மை முருக நேரமெல்லாம் நானும் மனமுருகியானே நம்மா வாய் திறந்து மாட்டாங்களா? இருடா. ஏய், பாருடா, பாரு. ஆமா, வாருண்ணா. வணக்கம் சித்தப்பா. அடி போடிங்கம்மா. சித்தப்பாவா சித்தப்பா இப்பதான் கோதுன்னு சொன்னேன். அங்க சித்தப்பான்னு கூப்பிட்டு சித்தப்பா இருந்தானே அப்பா இருந்தானே என் முடிஞ்சாங்க. பெத்த பசத்தை விட வளர்த்த பசத்தை அதிகம். அதனாலே இந்த புலில வந்து இருக்கேன். அதனாலே என் செல்லமே இங்க வாயம்மா. நீ கிட்ட வந்து யாருக்கு பிடிக்கல. அதனால உன் வாயை திறந்து அருமையா பண்ணோம். நான் பாத்துக்கிறேன். நான் தெரிஞ்சுக்கிட்டே இன்னும் என்ன உங்களை தயனி இந்த கண்ணிருந்து தூங்காது உங்கள் மண்ணில இடம் தடுப்பேரா எம்மா எம்மா கொஞ்சம் மனம் கொஞ்சம் எம்மா எம்மா கொஞ்சம் மனம்
இல்லையா இன்னும் என்ன உடம்பு தாண்டாது உங்கள் தாயலி கண்ணு தூங்காது உங்க மலையில சாயணும் மகிமையில ஆளணும் தடுப்பில்ல இடம் தடுப்பில்ல எம்மா எம்மா உள்ள நான் என்னன்னு சொல்ல எம்மா எம்மா உள்ள நான் என்னன்னு சொல்ல பாபு அண்ணா ஐயா ஹோய் அடுத்தது நாட்டியம் பாத்தீங்களா அது நாட்டியமா ஆட்ட மாட்டே என்ன பாத்தீங்க சூப்பரா தானே ஆடினாங்க ஏதா அருமையா ஆடினாங்கடா அது ஆ டேய் உனக்கு ஆட்ட ரசம் என்னன்னு தெரியல உனக்கு சொல்றா போடா ஏய் ஏய் சொல்லு. போடா பிளாடி பட்டி போடா பிளேடி பட்டியா எதுவா ஆ, அது தெரியல சரியில்லை. அதனால நான் தனியா ஏற்பாடு பண்ணிக்கிறேன் இதெல்லாம் சிறப்பான நாட்டியம். ஆமாங்க என் முன்னாடி இருந்தாரு மினிமா பயந்துமா கோயிந்து மாமா உனக்கு ரெண்டு இவங்க ரெண்டு பேரா பெட்டா சைலன்ஸ் என் முன்னாடி ரெண்டு பேரு ரெண்டு பேரா ஆமா போதுமா மினிமா ஆ. பயந்துமா யார் மினிமா யார் போயிருந்தமா இது மினிமா அது சிந்தாக்குதா இது கோயந்துமா அது பெருசாகுது அது பெருசாகிட்டு இருக்கியா இது பெரிய பொண்டாட்டி ஆ. இது சின்ன பொண்டாட்டி இவங்க ரெண்டு பேரும் வச்சுட்டா காட்ட பொறுப்பு வேலையே வணக்கம் வணக்கம்மா வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டுமா இதுதான் அண்ணா அண்ணான்ட்டு சொல்ற கூட்டாயிது டேய் டேய் நான் என்ன சொல்லுகிறேன் டேய் யாரவன் குழந்தை எவ்வளோ ஆசையா வனம் வைக்குது வந்து ஏது? ஆ. நீ எப்பேற்பட்ட ஆளு எனக்கு தான் தெரியும் சித்தப்பா. என் முன்னாடிடா. டேய் டேய் நீ சரியா இருந்தா அவங்கள ஏன்னா போறாவா நீ சரியில்லடா இப்படி வா. டேய் டேய் நீ சரியா இருந்தா நீ சரியா வேலை கொடுக்கறடா போடாங்க போடாட்டா போடாங்கோ ஏய் போடா டேய் அவன் ஆட சொல்றா ஏய் இருடா குட்டி இங்க வாமே சித்தப்பா வாமா வணக்கம்ப்பா என்னம்மா வந்து ரொம்ப நாள் ஆகுது எங்க போய் போனாளா ஆ ஆ அவனை தேடி தேடி வந்தா ஆ இந்த செவடி ஆகுட்டான கடை இவன் யாரு பார்த்து நீ தேவடியாண்ட யாரு தேவடியாண்ட ஏயா பாத்துக்கிறியா தேவடியாண்ட என்ன கேக்குறீங்க நான் போறேன் ஆட்டோ விட்டுக்கு அப்ப அவ செவடியா அப்ப நான் யாரு அப்ப அவ செவடியா நான் யாரு என்ன பார்த்து தேவடியாண்ட அவ செவடியா நான் யாரு ஏ வாடிங்க இப்ப நல்லாவே தெரியுமா ஒரு பொண்டாட்டியா கொடுக்கறவனுக்கு நல்லா இருப்பா ரெண்டு பொண்டாட்டி கட்டிக்கிறான் பார் அவ கணக்குறா நீ வா நான் பாத்துக்க ஏய் யார் யார் நடிக்கிறது படிக்கு என்னடியா ஏ ஓட்டா பாரு என்னடியா யார் ஓட்டம் பாரு ஏ நடிக்கிற என்னன்னு கேளியா முன்னே அடிப்பேன் அடிப்பேன் படி நம்ம சண்டை விடுங்க இருந்தாலும் உங்க இருவரை பத்தியும் நான் ரொம்ப பெருமையா பேசியிருக்கேன் அப்படியா ஏன் மானத்தை நீங்க தான் காப்பாத்தணும் சரி இந்த ஊர்ல நம்ம கொடிய நாட்டணும் கண்டிப்பா நம்ம கொடிய நாட்டையா தரவனா நாடுமன்ற கொடிய இந்த ஊர்ல நாட்டியா கண்டிப்பா நாட்டணும் இல்லப்பா நாட்டிடுவேன் நான் நாட்டுவேன் தெரியும் நாட்டின் தான் இருக்கிறேன் அவட்ட துட் டேய் சீக்கிரம் ஆட சொல்றா மூணுத்தையும் காமிக்க சொல்றா துடு வளையல அரைச்சி தொண்டையில தான் நினைச்சி
காலத்தி பொடி பொடி ஓட்டாம் பாரு யாரடி ஓட்டா பாரு இப்ப பாரு பாக்குறேன் கடலை கொல்ல ஓரத்திலே கடலை கொல்ல ஓரத்திலே இன்னைக்கு கடவுளா அந்த கடப்புறா அந்த கடவுளா கலங்குதுன்னு இன்னைக்கு கலங்குதையா அந்த சோடி புறா சேரலையோ நான் வாங்கி வச்சு வட்ட போட்டு அது வச்சோன்னதான் வைக்கலையோ இந்த மண்ணை நான் சேர்த்து வச்சேன் அது சேர்ந்து தான் சேரலையோ அத கொத்தமல்லி வத்தலன்னு புத்தி ராணி பட்டி கலக்கும்
சரிம்மா நீ போய் ஏயா இல்ல ஏன் இதே எனக்கு போதும் டேய் வாடா 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 என்ன? இந்த பொண்ணுக்கு என் அக்கவுண்ட்ல இருந்து ஒரு 10,000 ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு குட்டி உனக்கு காலைல கொடுக்க போட்டு மின்னீர் பார்த்தா மின்னிருபா மின்னீர் பார்த்தா அதுக்கு மேல கிடையாது கிடையாதா கிளம்பு அப்படியா டேய் போட்டு விடுறா பாவம் தானே சிறப்பாக இருக்குது சரியா? அப்படியே ஆகட்டும். அப்பா அடே தத்துவா அப்பா நீயும் அயல்நாட்டிலே அனைத்து படிப்புகளை முடித்து விட்டார், அனைத்து கலைகளும் கற்று விட்டார். உன்னுடைய கடமை என்ன தெரியுமா? சொல்லுங்கள் அப்பா. தாயகம் திரும்பி தந்தையை பார்த்து விட்டார். ஆமா. தந்தைக்கோ வயதாகிவிட்டது. ஆகையால் இந்த சத்தியபுரி சாம்ராஜ்யத்தை இனி முதல் கொண்டு நீயே ஆள வேண்டும். அப்பா இதுதான் என்னுடைய ஆசை. இந்த நாட்டுடைய அரியாசனத்தை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உண்மைதான். அப்பா இந்த நாட்டுடைய அரியாசனத்தை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாட்டு மக்களின் நெறிமுறைகளை அறிந்திருக்க வேண்டும். அதற்கு ஏதாவது தீர்வு காரணம் தெரிந்திருக்க வேண்டும். போதிய வயதும் இல்லை, போதிய பக்குவமும் இல்லை. அது மட்டுமல்லாது அயல் நாட்டிலிருந்து நான் இப்பொழுதுதான் வந்திருக்கிறேன். ஏற்றுக்கொள்ளதான் வேண்டுமா? தத்துவா, அப்பா கவலைப்படாதே, போக போக அனுபவம் வந்துவிடும். உனக்கு புரிய நமது தலைவர் இருக்கிறார். தக்க சமயத்தில் நல்ல அறிவுரை கூறுவார். எந்த வழி போனாலும் கல்வழியே காட்டலாம். உங்கள் ஆசை அதுவாகினோம். என்னுடைய விருப்பப்படி நீ நாட்டை ஆள வேண்டும். அப்படியா? ஏன் மன்னன் எப்படி சொல்ல வேண்டும்? சரியா? தளபதியாரே, மன்னா ஆயிரம் நேரங்கள் நான் வளர்த்த தந்தையாக இருந்தார். உண்மைதான் சரி. நான் பெற்ற தந்தை உண்மைதான். நீங்கள் தான் வளர்த்த தந்தை. சரி. ஆகையால் உங்கள் கரங்களோ மணிமுடி சுட்ட அப்படியா இருக்கட்டும் மன்னா மன்னர் ஓய் பாலை வழியற்றி விளையாட்டிலிருந்து எண்ணத்தை நாடி ஓடிந்தது. அது மட்டுமா கொலை கொள்ளை கற்பழிப்பு போன்ற அனைத்து சம்பவங்களும் இந்த நாட்டில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை ஏன் என்று தட்டி கேட்க வேண்டிய நீங்கள் அதற்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். அது மட்டுமல்லாது நீங்கள் ஏன் எப்பேற்பட்டவன் என்பதை என்னுடைய தந்தை வேண்டாம் அறியாமல் இருக்கலாம். ஆனால் நீ பசுந்தோல் போற்றிய புலி என்பதை நான் நன்றாக அறிவேன். அது மட்டுமல்லாது நீ செய்த தவறுகளை நிச்சயமாக ஒரு நாள் இல்லையே ஒரு நாள் உன்னுடைய முகத்திலே கிழித்து என்னுடைய தந்தையிடம் நிரூபிப்பேன். அது மட்டுமா அறிவு காட்டில வேட்டிலும் கல்லில முள்ளிலும் அடிப்படை பிறப்புக்கு சமாளிவை இறக்கமா இறக்க மறுபடி சுட்டுவதா ஒருவரை வெட்டுக்கொள்ள முடியாது. இவர் யார்? இந்நாட்டின் தளபதி. நான் சொன்னதுனால்தான் உனக்கு மணிமுடி சூட்ட வந்தார். அதற்காக இவ்வளவு கோபமா? ஒருவேளை நீ உரைத்தது போல் அவர் தவறு இருந்திருந்தால், தவறு நிரூபிக்கப்பட்டால் அன்றே நான் தண்டனை கொடுக்கிறேன். இப்போது நீ பேசிய தவறு ஒரு மன்னிப்பு. இவனிடம் நான் மன்னிப்பு கோர வேண்டுமா? வயதில் மூத்தவர். நம் நாட்டினுடைய கன்னி பெண்கள் கற்பையும் நம் நாட்டுடைய நாடுவ ரகசியத்தில் மற்ற நாட்டுக்கு கொடுக்கின்ற ஒரு தேச துரோகி அப்பா. அவனிடம் நான் மன்னிப்பு கோருவதா? வருவத முடியாது. நீ சொல்லும் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அன்று அவருக்கு நான் தண்டனை கொடுக்கிறேன். இப்பொழுது மன்னிப்பு. அப்பா தாயை திறந்த கோவிலும் இல்லை, தந்தை கல்விக்க வந்தவில்லை என்பது. ஆகவே நடந்தால மன்னிப்பு கோரவில்லை என்றாலும் சரி உனக்கு நான் மன்னிப்பு கோருகிறேன். தளபதியாரே, என்னை மன்னித்து விடுங்கள். இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். தாங்கள் யார்? நான் பார்த்து வளர்ந்த பிள்ளை. அப்படி இருக்கும் போது மறப்போம் மன்னிப்போம் மன்னா. ஆமாங்க, நீங்க செருப்பால அடிக்கலாம், தோட்ட பட்டிலே அடிக்கலாம். ஏய் சும்மா இரு. தத்துவா, உன்னுடைய விருப்பப்படி மணிமுடி எனது கடவுளை சூட்டணும். அவ்வளவுதான். ஆமா தம்பி, அப்படி வாழ்க வாழ்க, பல்லாண்டுகாலம் நீண்டு வாழ்க. இந்த நாட்டை நீங்கள் எவ்வாறு நல்லாட்சி செய்தீர்களோ அதுபோன்று நாட்டு மக்களுக்கு யாதொரு குறைகளும் இல்லாமல், அப்படி குறைகள் வந்தாலும் சரி அதை நல்ல முறையில் தீர்வு கண்டு நாட்டு மக்களுக்கு உறுதியாக இருப்பேன். இது சத்தியம் அப்பா. மகிழ்ச்சி. தத்துவா, அப்பா. இந்த நாட்டு மக்கள் அனைவரும் நமது கண்களை போல் பாவித்து பாதுகாக்க வேண்டும். நிச்சயமாக. அவர்கள் எந்த நேரத்திலும் எந்த ஒரு இடையூறும் வரக்கூடாது. அப்பா. அப்படி வந்தால் அவர்களை காப்பது நமது கடமை. அப்பா நீங்கள் கூறியவாறு நாட்டு மக்களின் கண்களில் ஆனந்த கண்ணீரை தவிர்த்து ஏமாறாது நிச்சயமாக நான் உறுதிக்கிறேன். சபாஷ், உன் மீது நம்பிக்கை இருக்குது. என் மகன் அல்லவா? ஆமா தம்பி. என்னை விட அதிகமாக நாட்டு மக்களை தான் கேட்க வேண்டும். உண்மைதான் அப்பா. அது மட்டுமல்ல, சொல்லுங்களப்பா. எனக்கோ வயதாகி எனது பொறுப்பை ஒப்படைப்பேன். நான் சென்று வருகிறேன். காட்சி காசி அடியா. யா ஆமாம். அம்மா, நான் இப்போது பார்த்தாயா, பட்டமின் கையில் இருக்கிறது. நீ செய்த தவறுகளை எல்லாம் என்னுடைய தந்தை விடால் மன்னித்திருக்கான். ஆனால் ஒருபொழுதுதான் நான் மன்னிக்க மாட்டேன். நீ ஏதோ தவறு செய்தால் நாடு கடத்தப்படுவாய். அது மட்டுமல்லாது
உன்னுடைய தலையை துண்டிக்கப்படும். யாரா இங்கே? ஐயா இவர் யார் என தவறு செய்தால் உடனே என்னன்னு தெரிவிக்க வேண்டும். சரிங்க. எதுக்கு இருக்கிறான் அப்படியே சொல்லிடுறான் நீ போங்க ஐயா, போங்க ஐயா.